ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் ஸ்லீப்பிங் ஸ்டோரி டெல்லிங் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு அமைதியான பையன் பத்தி ஒரு கதையை தாங்க பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு கிராமத்துல ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருந்தான். அந்த வீட்டுல எப்பவும் சுறுசுறுப்பே இல்லாம இருந்துகிட்டு இருந்தாங்க அந்த பையன். அவன்கிட்ட எந்த ஒரு வேலை கொடுத்தாலுமே ரொம்ப மெதுவாக தாங்க செஞ்சிட்டு இருந்தான். அதனால அவங்க பேரண்ட்ஸுக்கு ரொம்ப அவனை நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சுட்டாங்கங்க. என்னடா எல்லா பையனும் சுறுசுறுப்பா இருக்காங்க, நம்ம பையன் மட்டும் இப்படி இருக்கானே, ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கங்க. ஒரு நாள் அந்த பையனோட தாத்தா வீட்டுக்கு வந்தாரு. உடனே அந்த தாத்தா கிட்ட அம்மாவும் அப்பாவும் அந்த பையன் சுறுசுறுப்பா இல்லாம இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கிட்ட குறைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கங்க. அந்த பையனோட தாத்தா அவன்கிட்ட ஒரு புதிர் புத்தகத்தை கொடுத்தாரு. உடனே மெதுவா அந்த புதிர் எல்லாத்தையுமே மிக சரியா செஞ்சு முடிச்சாங்க அந்த பையன். இத பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அந்த தாத்தா சொன்னாரு, எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல, அப்படி நம்ம நினைக்கவும் கூடாது. உங்க மகன் சுறுசுறுப்பா இல்லாம இருக்கலாம், ஆனா எல்லா விஷயத்தையுமே அவன் கூர்ந்து கவனிச்சு எல்லாத்தையுமே சரியா செய்கிறான். அதனால அவனை பத்தி கவலைப்படாம, அவனுக்கு அறிவுரை சொல்லாம, அவனை திட்டாம நல்லபடியா வளங்கன்னு அங்க அப்பா அம்மாவுக்கு தாத்தா அறிவுரை சொன்னாங்க. சோ எல்லாருமே நிறைய பேரோட குழந்தைங்க நல்லா மார்க் எடுக்கிறாங்க, ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க சில பேரண்ட்ஸ்லாம். ஸோ அதனால அவங்கள எதுவுமே சொல்லாம இருந்தா அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டா பார்ப்பாங்க. ஸோ இந்த சின்ன வயசுலயே நீ இதை செய்யல அதை செய்யலன்னு சொல்லி அவங்கள மன அழுத்தத்துக்கு கொண்டுட்டு வர வேண்டாம். அவங்களோட இஷ்டப்படி இருக்க விடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வைங்க. ஸோ இந்த கதையில என்ன புரிய வருதுன்னா, மற்றவங்கள மாதிரி நம்ம பையங்களும் இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. ஒவ்வொரு குழந்தையுமே பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல ஆக்டிவா இருப்பாங்க. அதை என்னன்னு நம்ம ஃபைன் பண்ணி அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டாலே அவங்க நல்லா வந்துடுவாங்கங்க. ஸோ அவங்களுக்குள்ள எதையும் திணிக்க வேண்டாங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம சேனல்ல வருங்க. தேங்க்யூ so much for watching.